வணக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்னன்னா பொதுவாகவே நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து நமக்கு எக்கச்சக்கமான மினரல்ஸ் கிடைக்குது. அதாவது கனிமங்கள் கிடைக்குது. எல்லா மினரல்ஸ்லேருந்து நம்மளால் மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுத்துட முடியாது. எந்த மினரல்ஸில் மெட்டலோட பர்சன்டேஜ் ஹை அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து தான் நம்மளால் மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓர்ஸ், அதாவது தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ இந்த மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது, ஓர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு 3 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அதாவது தாதுக்களை அடர்ப்பித்தல் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சோ ஓர்ல பாத்தீங்கன்னா அந்த ஓர்ஸ் அப்படிங்கிற தாதுக்கள்ல மேல பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கா, சோ அதுல டஸ்ட் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேங்கியூ கனிம கழிவுகள் ஒட்டி இருக்கும். சோ அதையும் இந்த ஓர்ஸையும் தனியா பிரிக்கிறது தான் இந்த ப்ராசஸ். சோ இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆன Froth flotation, அதாவது நுரை மிதப்பு முறையை தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ரைட், வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்ஸ்ல என்ன ஓர்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கலீனா, அதாவது PBS. செகண்ட் ஒன் ஜிங்க் பிளண்ட், அதாவது Z&S. ஸோ இந்த ரெண்டு ஓர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மெத்தடில், ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராசஸை சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஓர்ஸை எடுத்துக்கோங்க. இந்த ஓரை நல்லா பவுடராக்கி க்ரஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, அதாவது பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஓர்ஸை பவுடரை மாதிரி மாற்றிட்டீங்க. அப்போ க்ரஷ்டு ஓர். ஸோ பவுடர் மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நான் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், புக்கில் கிளியராக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரஃபாக வரைஞ்சிருக்கேன் இந்த டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஓர்ஸை நல்லா க்ரஷ்டாக நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிட்டீங்களா. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா தண்ணி இருக்கும், வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டரில் இதை போட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருணும். அப்போ வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அந்த வாட்டரில் மிக்ஸ்டு வித் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஃப்ரோத்திங் ஏஜென்ட். அது என்ன ஃப்ரோத்திங் ஏஜென்ட், அதாவது சிம்பிள் ஒன்றும் கிடையாதுங்க, பைன் ஆயில். அப்படி இல்லைன்னா யூகாலிப்டஸ் ஆயில். ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று, பைன் ஆயில் ஆர் யூகாலிப்டஸ் ஆயில். அது என்ன சார் தமிழில் ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அப்படின்னா, நுரை உருவாக்கும் காரணி. நுரை உருவாக்கும் காரணி. ஸோ என்னென்ன இருக்கு, பைன் ஆயில், இன்னொன்று யூகாலிப்டஸ் ஆயில். ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் போடணும். அதோட சேர்த்து ஒரு கலெக்டாரை நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஸோ கலெக்டார்னா சேகரிப்பான். ஸோ என்ன கலெக்டர் ஆட் பண்ணுவோம் நம்ம இதில், சோடியம் எத்தில் சாந்தேட். ஸோ சோடியம் எத்தில் சாந்தேட் அதில் ஆட் பண்ணிட்டு இந்த சைடில் ஏர் பாஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா ஸ்டிர் பண்ணணும். அதுக்கு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்னா அதை வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணணும். இப்போ இவங்களோட அந்த ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, அது உள்ளக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போ அது நுரை மாதிரி ஃபார்ம் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியும், நுரை எல்லாமே மேலே தானே மிதக்கும். ஸோ அந்த வாட்டரில் நுரை மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே கொண்டு வரும். அப்போ இந்த கலெக்டரோட வேலை என்னன்னா, சோடியம் எத்தில் சாந்தலேட்டோட வேலை இந்த கிரஷ்டு ஓரில் இருக்கிற பியூர் ஓரை மட்டும், அதாவது சுத்தமான ஓர்ஸ் அப்படிங்கிற தாதுக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல இது போய் என்ன பண்ணிரும், ஒட்டிக்கிறோம். அப்போ ஒட்டுனதுக்கு அப்புறம் அந்த ஓர்ஸ் என்ன ஆகும்னா வாட்டரை ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓர்ஸ் என்ன பண்ணிரும்னா, இந்த மேல நுரை ஃபார்ம் ஆகுதா அது கூட சேர்ந்து ஒட்டிக்கிறோம். அதாவது வாட்டர்லேருந்து தண்ணியாக அந்த நுரைக்கிட்ட போய் ஒட்டிக்கிறோம். அப்போது சோடியம் எத்தில் சாந்தலேட் என்ன பண்ணுது, இந்த ஓர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த மேலே ஃபார்ம் ஆன அந்த வாட்டரோட நுரையில போய், அதாவது வாட்டருக்கு மேலே ஃபார்ம் ஆன அந்த நுரையில போய் ஒட்டிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே தனியாக கலெக்ட் பண்ணிடலாம். அதாவது கான்சன்ட்ரேட்டட் தண்ணியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதை கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன இருக்குது, ஓர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, மேலே ஃபுல்லாமே நுரையா. அதை என்ன பண்ணலாம், நம்ம சாதாரணமாக ஒரு ட்ரை பண்ணுற மூலியமாக அந்த நுரையெல்லாம் போக வச்சுக்கிட்டு பியூர் ஓரை நம்மளால் என்ன பண்ண முடியும்,
எடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட்ல மூலமா தான் வந்து நம்ம என்ன பண்றாங்க, ஓர்ஸை பியூரிஃபை பண்றாங்க. அப்போ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது ஒன்றும் கிடையாது, கீழே நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த ஓர்ல ஒட்டி இருந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே வந்து அப்படியே கீழே போய் என்ன ஆயிரும், செட்டில் ஆயிரும். அப்போ மிக்ஸ்டு வித் யாரு கூட மிக்ஸ் பண்றீங்க, ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அண்ட் இன்னொன்று என்னது, கலெக்டார். நல்லா ஸ்டிர் பண்றீங்க. ஸோ நல்லா ஸ்டிரரை வச்சு நல்லா ஸ்டிர் பண்றீங்க. உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைக்குது, ஓர்ஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு நுரையில வந்து அப்படியே ஓர்ஸ் வெளியே வருது. இன்னொன்று என்னது, உங்களுக்கு கேங்கியூ பார்ட்டிகல்ஸ், அதாவது கனிம கழிவுங்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் செட்டில் டவுன். அந்த வாட்டர்லேயே என்ன பண்ணிடும், கீழே போய் அப்படியே வந்து இந்த இடத்துல பாருங்க. ஸோ வாட்டர்லேயே கீழே போய் டஸ்ட் பார்ட்டிகல்லாம் உட்காந்துரும். அதே மாதிரி ஓர்ஸ் எல்லாமே வந்து தனியாக நீங்கள் பியூரிஃபை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் இதில் சொல்லக்கூடிய முக்கியமான ப்ராசஸ். இப்போ நமக்கு இதில் இன்னொரு டவுட் வருது. சப்போஸ் கலினா மட்டும் இருந்தா ஓகே, இல்ல கலினாவோட இந்த ஜிங்கும் இருக்கு, அதாவது ஜிங்க் பிளண்ட், இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் இதுல என்ன பண்ணணும்னா இந்த பிபிஎஸ் மட்டும் தனியா எடுக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமானா முடியும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலினா கூட வந்து இந்த ஜிங்க் பிளண்ட் ரெண்டுமே ஆட் ஆயிருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிபிஎஸ் பிளஸ் ஜிங்க் பிளண்ட், சாரி ஜிங்க் பிளண்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஆட் ஆயிருக்கு. இதுல நீங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா டிப்ரெஷிங் ஏஜென்ட், டிப்ரெசிங் ஏஜென்ட், அதாவது குறைக்கும் காரணி, குறைக்கும் காரணி. என்ன இருக்கு, ஸோ ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, சோடியம் சயனைட் NaCa, இன்னொன்று சோடியம் கார்பனேட், ஸோ Na2CO3. ஸோ சோடியம் சயனைட், இன்னொன்று சோடியம் கார்பனேட். ஸோ இந்த ரெண்டுமே ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு ஓர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஓர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோடியம் சயனைட் ஆட் பண்றாங்க. ஸோ இந்த சோடியம் சயனைட் ஆட் பண்ணால் என்ன நடக்கும்னா பிபிஎஸ் ஒன்றுமே ஆகாது, அது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த NaCN இந்த இஜெட்டன் கூட கூட சேர்ந்து, அதாவது ஜிங்க் சல்ஃபைட் கூட சேர்ந்து Na2 இஜெட்டன் CN4 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த நுரையை வந்து ரிப்பல் பண்ணும், அதாவது நுரையிலிருந்து விலகி வாட்டருக்குள்ள வந்துடும். அப்போ தண்ணியிலேயே அது இருக்கும், நுரையில போய் ஒட்டிக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சிம்பிளாக வந்து இந்த பிபிஎஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ பிபிஎஸ் என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஸோ ஃப்ரோத்திங், அதாவது நுரையாயிரும். அப்போ நுரையில வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம். அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுற மூலியமா ஒரு ஓர்ஸில் வேற ஏதாவது ஓர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அதையும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும் சொல்கிறாங்க. ரைட். ஸோ இதுதான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். இப்போ இதை நம்ம ஓவராலாக வந்து குயிக்காக ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஓர்ஸ் எடுத்துக்கிட்டோம், நல்லா க்ரஷ் பண்ணிக்கிட்டோம், இந்த தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃப்ரோத்திங் ஏஜென்ட் பைன் ஆயில் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கலெக்டர் சோடியம் எத்தில் சாந்தேட்டுங்கிற கலெக்டரையும் ஊற்றிட்டு இந்த ஏரை பாஸ் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணுறோம். அப்போ ஸ்டிர் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது, மேலே நுரை ஃபார்ம் ஆகுது. அந்த நுரையில் இந்த சோடியம் எத்தில் சாந்தேட் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்ட அந்த ஓர்ஸில் டஸ்ட் பார்ட்டிகளும் இருக்கும், ஓர்ஸும் இருக்கும். வெறும் ஓரை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது தாதுக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நுரையில் போய் ஒட்டிக்கிறது, வாட்டரை ரிப்பல் பண்ணி அந்த நுரையில போய் ஒட்டிக்கிறது. இப்போ நம்ம அந்த நுரையெல்லாம் தனியாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நுரையை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் சாதாரணமாக ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுற மூலியமா நுரை போயிருது, பியூர் ஓர் நமக்கு கிடச்சிருது. சரி, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் எங்கே போயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே வாட்டரில் கீழே போய் செட்டில் ஆயிரும். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு டவுட். இப்போ சப்போஸ் அந்த ஓர்ஸ் வந்து ரெண்டு ஓர் இருக்கு அப்படின்னா அதையும் நம்மளால பிரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிப்ரெசிங் ஏஜென்ட் அதில் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஸ் இருக்கு, இஜெட்என்எஸ் இருக்கு. ஸோ ரெண்டு ஓருமே அதில் இருக்கு அப்படின்னா நீங்க டிப்ரெசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய NaCN ஆட் பண்றீங்க. அப்போ என்ன நடக்குது, இந்த NaCN இந்த இஜெட்என்எஸ் கூட சேர்ந்து Na2 இஜெட்டன் CN4 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது.
இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா வந்து இந்த நுரையோட போய் சேர்ந்து உட்காராம வாட்டர்லயே தங்கிரும். அப்போ வாட்டர்லயே இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, கீழே உட்கார்ந்துருது. அப்போ வெறும் பிபிஎஸ் மட்டும் என்ன பண்ணும், இந்த நுரையில போய் உட்காரும். அப்போ அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து பியூர் பிபிஎஸ் நமக்கு கிடைச்சிரும். இந்த Na2Z10CN4 வந்து வாட்டர்லயே நமக்கு செப்பரேட் பண்ணி வச்சிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிப்ரெசிங் ஏஜென்ட்டோட வேலை. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணியாச்சு, ஓர்ஸையும் கேங் பார்ட்டிகளையும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் Froth flotation. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டடி கியூரியஸ் வித் ஸ்மைல். நன்றிங்க.